Assalamu alaikum. Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Taste My Food. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சோலே மசாலா. இத சென்னா மசாலான்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த சோலே மசாலாவை நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பண்ண போறோம். சோலா பூரிக்கு சைட் டிஷ்ஷை தான் இந்த கிரேவியை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்ன தான் நம்ம சென்னா மசாலா வீட்டில் செஞ்சாலும் ரெஸ்டாரண்ட்டில் அந்த சோலா பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற சோலே மசாலாவுக்கு ஈக்குவல் வராது. அந்தளவுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வரணும்னா கடையில் வந்து சோலே மசாலா பவுடர் சொல்லிட்டு விற்கும். அதை வாங்கி செய்யும் போது கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வரும். பட் இன்றைக்கி நம்ம கடையில் அந்த பவுடர் எதுவும் வாங்காமல் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக சோலே மசாலா பவுடர் அரைச்சி இந்த கிரேவியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சோலே மசாலா பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சென்னா நைட்டே நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இது ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ நான் இது சென்னாவை போடுறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நான் போடுறேன். அதாவது ஆப்ப சோடா இருக்குது பார்த்தீங்களா, அது போடுறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த சோலே மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதால நான் இது போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவங்க வந்து இது ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் வந்து அந்த பேக்கிங் சோடா வந்து போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா அது சாஃப்டாக அந்த சென்னா இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு தேவைன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கிங்க அந்த பேக்கிங் சோடாவை. எல்லாத்தையும் போட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வரட்டும். அப்போ தான் சென்னா கரெக்டாக நல்லா குக் ஆகி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வேகிற டைமில் நம்ம எங்கே மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஓமம், 10 லவங்கம், 10 ஏலக்காய், ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் பிரிஞ்சி இலை, ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு சுக்கு. இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓவராக ஃப்ரை பண்ண வேணாம், அப்புறம் கருகிடும். நல்ல ஒரு வாசனை வரும். அது வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வேறு ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. லைட்டாக சூடாக இருக்க டைமில் மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் சொல்லுவாங்க, மாங்காய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அது இருந்தால் ஆட் பண்ணிக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி. இது போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற ஃப்ளேவர். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த ஆம்ச்சூர் பவுடர், அந்த கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நம்ம செய்யும் போது அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வீட்லேயே சூப்பராக கிடைக்கும். உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் அரைக்கும் போது கூடவே கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் போட்டு அரைங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக சோலே மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம சோலே மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்கே இந்த சைடு நம்மளுக்கு சென்னாவும் நல்லா குக்காகி வந்துடுச்சு. ஒன்று கையில் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் நல்லா மேஷ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு பேனில் இந்த சோலே மசாலுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அதே இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எந்த மசாலாவும் தேவையில்லை இதுக்கு. நம்ம சோலே மசாலா ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து நான் இந்த ஸ்பூன்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அதையும் போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளியை நான் இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த சென்னாவை போட்டுடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டும் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. மூடி போட்டு குக் பண்ணலாம். இது கொஞ்சம் திக்காக ஆகணும் கிரேவி. சோலே மசாலா உங்களுக்கு தெரியும்ல, நல்லா திக்காக இருக்கும். அதுக்கு வர வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம்.
ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ அந்த தண்ணியில் நல்லா வற்றி நல்லா கிரேவி திக்காகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சோலே மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இதில் காரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் அந்த சோலே மசாலா பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே போதும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மியாக அந்த பவுடரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு சோலா பூரியும் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே சோலே மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இந்த சோலா பூரியை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இதை சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி வீட்டிலே இந்த சோலே மசாலா பவுடர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த கிரேவியை நம்ம செய்யும் போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குது. இதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.